பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் தேவனுடைய சொந்த ஜனமாக அவருடைய சித்தத்தை செய்யும்படி இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமி அழிந்து போகின்ற ஒரு கூடாரம் ஆகிலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரித்தெடுத்து அவருடைய ராஜ்யத்திற்கென்று நம்ம இந்த பூமியிலே வாழ வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்களும் நானும் பண்படுத்தவும் இதை பயன்படுத்தி கொள்ளவும் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இது கர்த்தருடைய பூமி. ஆகவே இந்த பூமியில் வாழ்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கென்று வாழ்வோம். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். இந்த விசேஷித்த இந்த ஜெப நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருப்பதற்காக நான் அதிக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்கள் எங்கிருந்து பார்த்தாலும் சரி, ஆமாம், இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கு ஜெபத்தோடு ஆயத்தமாகுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுவதற்காக சிறப்பாக எடுத்துக்கொண்ட ஒரு பெண்மணி ரெபேக்காள். அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய குணநலன்கள் எப்படி இருந்தது, அவள் எப்படியாய் வாழ்ந்தது நிமித்தமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபத்தோடு கூட கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. பிரியமானவர்களே, இந்த பூமியிலே ஆண்டவர் பெண்ணை பிரத்யேகமாக படைக்கிறார். எப்படி படைக்கின்றார்? முதலாவதாக நாம் படைப்பின் மகத்துவத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆதாமிற்கு ஒரு அயர்ந்த நித்திரை கொடுத்து அதன் பின்பாக அவனுடைய விலா இலவிலிருந்து அவளை உருவாக்குகிறதை பார்க்கிறோம். நாசியின் சுவாசத்தை கொடுத்து அவளுக்கு அந்த ஜீவன் உண்டாகும்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறதை நாம் வேதத்தில் படிக்கிறோம். வேதம் நமக்கு ஒரு அழியாத பொக்கிஷம். இது வரலாற்று நூல்கள். இது கர்த்தர் நமக்காக தந்திருக்கின்ற பெரிய ஒரு பொக்கிஷம். இதை நாம் மறுத்து விடவே முடியாது, மறந்து விடவும் முடியாது. இதை நாம் படித்துக்கொள்ள இதை நமக்குள்ளாக ஜீவன் தண்ணீர் ஊறும். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய மகிழ்ச்சியை கண்டு கொள்வோம். பலருக்கு புத்தகங்கள் படிப்பது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம். ஆகவே இந்த நாட்களில் நிறைய பேர் ஹெட்ஃபோனில் இல்லைன்னா நிறைய பேர் மொபைலில் இப்படி பல்வேறு விதங்களில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். வசனங்களை கேட்பது தவறல்ல, ஆனால் வேதாகமத்தை வைத்து படிப்பது ரொம்ப மிக முக்கியமானது. அது பிரத்யேகமான கர்த்தர் நமக்கு எழுதியிருக்கிற ஒரு பெரிய கடிதம். அந்த கடிதத்தை நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும். பெண்ணை படைத்தவர் அதை சிறப்பாக படைத்து அவளுக்கென்று சில பொறுப்புகளை கொடுத்து இந்த பூமியிலே, இந்த ஏதேன் தோட்டத்திலே உலாவி வரும்படி வாய்ப்பு கொடுக்கின்றார். ஆனால் பெண்களுக்குரிய அந்த குணநலன்களிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு பிரச்சனை தான் என்ன செய்கிறாள்? அதை ஏன் நாம் தொடக்கூடாது என்று சொல்லி தொட்டு பின்பாக வாழ்க்கையின் முழு அர்த்தத்தையும் இழந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பல சமயங்களிலே இச்சையான காரியங்கள், இல்லை என்றால் பல நேரங்களிலே நமக்கு வேண்டாத, இல்லை என்றால் கர்த்தருக்கு பிடிக்காத பல காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, இல்லைனால் அடையும்படியாக நாம் முயற்சி எடுக்கின்றோம். அது அநேக நேரங்களில் மாம்சத்தில் முடிந்து அது தவறான பாதைக்கு நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும். இந்த உலகத்தில் எல்லாம் பார்ப்பதற்கு அழகாய் தோன்றும். அதில் விசேஷமாக பெண்களுக்கு பல காரியங்கள் அழகாய் தோன்றும். அவைகளை அடைந்து விட வேண்டும், அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேகர் முயற்சி எடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பல நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வது ஒன்றும் தவறில்லை. ஆனால் கர்த்தரிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்வது அது மிகுந்த ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியை நமக்கு தரும். பல குடும்பங்களிலே நடக்கின்ற சம்பவங்கள் என்னவென்றால், இன்றைக்கு அநேகர் ஜெபிக்க வரும் பொழுதெல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி, கடன். எப்படி இந்த கடன் உங்களுக்கு வந்தது என்று சொல்லி கேட்கும் பொழுது, அதை விசாரிக்கும் பொழுது, அண்ணா அதை வாங்கினோம், ஐயா இது வாங்கினோம், பாஸ்டர் இதை நாங்கள் வாங்கும்படியாக உந்தப்பட்டோம், எங்களை வாங்கி தர சொல்லி சொன்னாங்க. இப்படி பல விஷயங்களை பல்வேறு விதமாக ஒரு பொருட்கள் மேலே இல்லை பல ஆஸ்திகள் மேலே நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் ஈடுபாடு கொடுத்ததினாலே அநேகர் கடன்களுக்கு மேல் கடன்களை பெற்றுக்கொண்டு வட்டிகளுக்கு மேல் வட்டிகள் அவைகளை அடைக்க முடியாமல் இறுதியிலே என்ன செய்வது குடும்பமாக திகைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பலர் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு அருமையான சகோதரி தொலைபேசியில் ஜெபிக்கும்படியாக என்னை அழைத்து கொண்டார்கள். அவர்கள் பெங்களூர் பட்டணத்திலிருந்து அழைக்கும் பொழுது மிகுந்த வேதனையோடு அழுகையோடு அழைத்து என்னோடு பேசி கொண்டிருந்தார்கள். என்ன கேட்டார்கள்? ஐயா பாஸ்டர், என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், என்னுடைய பெற்றோர்கள் ஒதுக்கி விட்டார்கள், எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய தம்பியும் இப்பொழுது என்னோடு இல்லை, எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, மிகுந்த நடுக்கத்தோடு இருக்கிறேன், என்னால் சாப்பிட முடியவில்லை, தலை சுற்றுகிறது,
என்று சொல்லி சொல்லி அழுது ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். பிரியமானவர்களை, அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தினேன். ஆண்டவர் அவர்களுக்கு தீர்வையும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ஆண்டவருடைய திட்டத்திற்கு மாறாக, விருப்பத்திற்கு மாறாக நம்முடைய விருப்பத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களில் மாம்சத்திலே போரிடுகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். நீங்களும் நானும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு ஒன்று தேவை என்றால் அதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அவரிடத்திலே நாம் முறையிடும் பொழுது, அவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் அருளி செய்கிறார். எப்படி? அவர் எல்லாவற்றையும் நமக்காக ஏற்கனவே சுதந்திரித்து வைத்திருக்கின்றார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலனையும் ஆஸ்தியையும் மனித ஒத்தாசைகளையும் ஆண்டவர் அனுப்பி சரியான நேரத்தில் எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்குவார். நீங்கள் மற்றவர்களை பார்த்து எடை போட்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருப்பீர்கள் என்றால், மற்ற குடும்பங்களை பார்த்து அவர்கள் இதெல்லாம் வாங்கியிருக்கிறார்கள், அவர்கள் இதெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அப்படி எடை போட்டு நிதானித்து பார்ப்பீர்கள் என்றால், அநேக வேளைகளிலே உங்களுக்கு தோல்விகள் தான் மிஞ்சும், சோர்வுகள் தான் உங்களுக்கு பரிசாக இருக்கும். அவைகளை அடைய முடியாமல் போகும். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், மற்றவர்கள் உடுத்திருக்கிற உடையோ, மற்றவர்கள் வைத்திருக்கின்ற பொருட்களோ, இல்லை என்றால் மற்றவர்கள் அனுபவிக்கின்ற எந்த காரியமானாலும் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து பொறாமைப்படுவதை காட்டிலும், ஆண்டவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்திற்காக நீங்களும் ஆண்டவரிடத்திலே இந்த எண்ணத்தோடு, இந்த சிந்தையோடு, இந்த மனதோடு நீங்கள் ஆண்டவரிடத்தில் வருவீர்கள் என்றால், ஆண்டவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். அவர் உங்களை குறித்து மிகுந்த மன சந்தோஷப்படுவார். அவ்வளவுதான் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவரிடத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட மனமகிழ்ச்சியோடு கூட அவரை கிட்டிச் சேருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. நான் சொன்னது போல, இன்றைக்கு ரெபேக்காள் அவருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட குணநலன்களை பெற்றிருந்தாள், எப்படி அவள் வளர்க்கப்பட்டிருந்தாள், அவளுடைய வளர்ப்பு எவ்விதமானது என்பதை குறித்து சில தலைப்புகளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, முதலாவதாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24:46. அவள் சீக்கிரமாய் தன் தோள் மேல் இருந்த குடத்தை இறக்கி, நீரும் தண்ணீர் குடியும், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றால், நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். ஒட்டகத்திலே ஒரு பெரிய டீம் அங்கே வருகிறது. ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்க, ஆண்டவர் இந்த துறவண்டை வந்து நிற்க, தண்ணீர் யார் கொடுப்பார்களோ அவர்கள் வீட்டிற்கு செல்லலாம், காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, ரெபேக்காள் என்பதனுடைய அடையாளம், அர்த்தம் என்னவென்றால், மிகவும் சௌந்தரியமானவள், மிகவும் அழகானவள், ரூபவதியானவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அழகான பெண் இந்த துறவண்டையிலே வந்து ஏன் தண்ணீர் எடுக்க வர வேண்டும்? அவளுக்கு தாதிமார்கள், வேலைக்காரர்கள் உண்டு. ஒரு பெண்ணுக்கு வேலை செய்வதற்கு வேலைக்காரர்கள் இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, எவ்வளவோ வசதி இருந்தால் கூட அவர்கள் எப்படிப்பட்டவள்? ஒரு கடின உழைப்பாளி என்பதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட உழைப்பு? வீட்டிற்குரிய தேவைகளை சந்திப்பதற்காக குடத்தை எடுத்துக்கொண்டு துறவண்டை, துறவு என்றால் கிணறு, கிணற்றுக்கு உள்ளாக இறங்கி, இந்த காலத்தை போல கிணற்றிலே இப்பொழுது மோட்டார் வைத்து தண்ணி இறக்கின்றோம். அந்த நாட்களிலே கயிறு கட்டி தண்ணி எடுப்போம். இப்படிப்பட்ட நாட்கள் இருந்தன. இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில், ரெபேக்காள் வாழ்ந்த காலத்தில் கிணற்றுக்கு உள்ளே இறங்கி செல்வார்கள். கிணற்றுக்கு உள்ளே போய் அந்த தண்ணீரை மோண்டு வருவார்கள். அப்படி கிணற்றுக்கு உள்ளே செல்வதற்கான படிகள், வசதிகள், அந்த ஸ்லாபுகள் இருக்கும். அப்படிப்பட்ட சமயத்தில் அவள் கிணற்றிற்குள்ளாக சென்று பல காரியங்களை, தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து எலியேசருக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய ஒட்டகங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் கொடுத்து மிகுந்த சந்தோஷப்படுகிறாள். கடின உழைப்பாள். பல பெண்கள் இன்றைக்கு சரியாக வேலைகளை செய்வதே இல்லை. கணவனுக்கு சில பொறுப்பான வேலைகளை செய்ய வேண்டியவள் பெண்மணி. ஆகவே பெண் என்பவள் ஏதோ தாழ்மையானவள் அல்ல, எஜமானுக்கு உதவி செய்கின்றவள், எஜமானோடு கூட வாழ்கின்றவள், எஜமானுக்கு தோளுக்கு தோளாக துணை நிற்கின்றவர்கள், குடும்பத்தினை சரியாக நடத்தி செல்லுகின்றவள்.
ஆனால் அநேக பெண்கள் என்ன செய்கிறது? சரியான வேலை செய்வதில்லை, கடினமாக உழைப்பதில்லை. அநேக தொலைபேசிகளை பார்க்கின்றார்கள், அதிலே நிறைய நேரங்களை செலவிடுகின்றார்கள். இல்லைன்றால் டிவியை பார்த்தே நேரங்கள் போய்விடுகிறது. இல்லைன்றால் பக்கத்தில் அங்கேயோ பேசிக்கொண்டே நாட்கள் நேரங்கள் ஓடிக்கொண்டு இல்லை. அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் தேவனுடைய சன்னிதானத்திலே ஆமென் வித்தியாசமாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். ரெபேக்காள் மிகவும் கடினமான ஒரு பெண்ணாக அவள் உழைத்திருக்கிறாள் என்பதை பார்க்க முடிகிறது. ரெண்டாவதாக 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 24:20 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெண்ணுடைய ஆசீர்வாதம், பெண்ணுடைய அடுத்த குணம் என்பதனால் கொடுப்பதிலே, தியாகத்திலே மிகவும் சிறந்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு, அந்த காலங்களில் ஒவ்வொரு துறவண்டையிலும் ஒவ்வொரு கிணறண்டையிலும் ஒவ்வொரு தொட்டிகள் இருக்கும். இப்பொழுதும் அதே பாரம்பரிய வழக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் அவைகளெல்லாம் ஒட்டகங்களுக்கும் ஆடுகளுக்கும் அதை தண்ணீர் காட்டுவதற்காக வைத்திருப்பார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுடைய தேவைகளுக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளுவார்கள். அப்படிப்பட்ட நாட்கள். ஆகவே என்ன செய்கிறாள் பாருங்கள், தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையிலே ஓடி என்று சொல்லப்பட்டு, இன்னும் ஓடி ஓடி அதை செய்கிறத பார்க்கிறோம். அப்படி என்றால் இவள் கொடுப்பதில் மிகவும் சிறந்தவள். நான் எதுக்கு செய்யணும்? இது ஏன் ஒட்டகமா? யாருன்னே தெரியாத, எங்கேருந்து வந்திருக்கிறாரு இவர்? ஒட்டகங்களுக்கெல்லாம் ஒட்டகம் என்ன ஒரு குடம் தண்ணியாக குடிக்க போகுது? ஐயா, எத்தனை குடம் தண்ணி குடிக்கும் பாருங்க. ஒரு குடம் தண்ணியோடு அது நிறைஞ்சு போயிருமா? இல்லை, எவ்வளவோ தண்ணீரை குடிக்கும். அது ஒரு ஒட்டகம் அல்ல, ஒட்டகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அத்தனைக்கும் அவள் கொடுப்பதிலே சிறந்தவளாக இருக்கிறாள். முதலாவதாக சொல்லும் பொழுது மிகுந்த கடின உழைப்பாளி என்று சொன்னேன். அநேகர் உழைப்பதற்கு அநேகர் மிகவும் அஞ்சி இருக்கின்றார்கள். இன்றைக்கு அநேக பெண்மணிகள் சிலர் கவனமாக இருக்க வேண்டும். அநேகர் உழைப்பதற்கு அநேகர் தயங்குகின்றார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வீடுகள், நம்முடைய எல்லைகள், பணி செய்கிற இடங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். இது ஏன் வீடு இல்லை, இது ஏன் இடம் இல்லை, இது ஏன் அலுவலகம் இல்லை, இப்படி சொல்லி நிறைய பேர் அது சுத்தமாக இருப்பதில்லை. கடின உழைப்பு அதுதான் எல்லாவற்றிலையும் ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும். ரெண்டாவதாக இவளை பற்றி சொல்லும் பொழுது அவள் கொடுப்பதிலே மிகவும் சிறந்தவள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெபேக்காளுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமானது பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது பாருங்கள், எவ்வளவு நன்மையாக இருந்திருக்கிறது பாருங்கள், எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள். எங்கேயோ இருந்து அயலகத்திலிருந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய ஒட்டகங்களுக்கும் தனக்கும் தண்ணீர் கொடுக்கிற ஒரு மகளை பார்த்தால், அதுவும் மிகவும் அழகான சௌந்தரியமான ஒரு பெண், இவ்வளோ கடினமான வேலை செய்கிறாள். யோசித்து கொண்டே இருந்திருப்பார் அல்லவா? யோசித்து பாருங்கள். மூன்றாவதாக 24ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 24:65 ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். இப்பொழுது என்ன நடக்கிறது? இவளை பெண் பார்த்து விட்டார்கள். இப்பொழுது பெண்ணை அழைத்து செல்வதற்கு சென்று விடார்கள். யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். சில நாட்கள் தங்கியிருந்து போகலான்னு சொல்லும்போது கூட எஜமான் காத்திருப்பார், உடனே போகணும்னு சொல்லும்போது இந்த பெண்ணை அனுப்பி வைக்கிறார்கள். எவ்வளோ மகிழ்ச்சி. உறவுகள் எல்லாம் பேசி, நட்புகள் எல்லாம் பேசி மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு பெண்ணை அழைத்து கொண்டு திரும்ப செல்லும் பொழுது எஜமான் தூரத்தில் வருகிறார் என்றதை கேள்விப்பட்ட உடனே தன்னை முக்காடிட்டு, அப்படி என்றால் கனம் பண்ணுகிற ஒரு பெண்ணாக இருக்கின்றாள். கனம் பண்ணுகிற பெண். கனம் பண்ணுகிற பெண் என்றால் என்ன? எஜமானு தெரிந்திருந்தும் இவளுடைய அழகை அவன் என்ன செய்யலாம்? இல்லை என்றால் பெண் என்கிறதுனால ஆணவமாக இருந்திருக்கலாம். இல்லை, அப்படிலாம் இல்லை. கனம் பண்ணுவதில் கீழ்ப்பிடிதலோட மிகவும் கவனமாக இருந்திருக்கிறாள். முந்திக் கொள்ளுகின்றாள். ஒட்டகத்திலிருந்து இறங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்புறம் முக்காடிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கேட்ட உடனே எஜமான்தான் என்று கேட்ட உடனே எல்லாவற்றையும் விட்டு விட்டு தாழ இறங்கி காரியங்களை செய்கிறார். இன்றைக்கு குடும்பத்தில், பல குடும்பங்களில் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? விட்டு கொடுக்க முடியாது, கனம் பண்ண முடியாது. இப்படி பல சமயங்கள் பலர் போராடுகின்றார்கள். எனக்கு பிரியமானவர்களே, மிகுந்த களைப்போடு வருகின்ற கணவனுக்கு கனம் பண்ணுவதில் நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே 2 பேரும் வேலை செய்கிறார்கள், 2 பேரும் மிகவும் கடின உழைப்புகள் போடுகின்றார்கள். ஆனாலும் வீட்டிற்குள்ளாக அந்த ஆஸ்திகளோ சம்பாத்தியமோ சமாதானமோ இல்லாமல் போகிறதற்கு காரணம் என்ன? எவ்வளவுதான் உழைத்தாலும், எவ்வளவுதான் காரியங்களை செய்தாலும் ஒரு மகிழ்ச்சி இல்லையே என்று சொல்லி எண்ணி பார்க்கும் பொழுது, இங்கே நாம் கனம் பண்ணுகிறதுல எப்படி இருக்கின்றோம்? இது நான் சம்பாத்தியம், இது என்னுடைய உழைப்பு, இது எனக்குரியது என்று சொல்லி பல நேரங்களில் பல பெண்கள், பல ஆண்கள் கூட பெண்களை தவறாக நடத்துகிறதை பார்க்கிறோம். என்ன, உங்கள் அப்பா வீட்டில் தான் கொண்டு வந்த, இப்படி பல ஆண்கள் தவறாக பேசுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதுவல்ல கிறிஸ்தவ பண்பு என்பது, அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, அதுவல்ல. நீங்களும் நானும் கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது, அதுதான் மிக முக்கியமானது. இங்கே எவ்வளவு அழகாக அவள் முந்திக் கொள்ளுகிறாள் பாருங்கள். கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்ளுகிறாள். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பதில் முந்திக் கொள்ளும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். யோசித்து பாருங்கள், எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். இப்படிப்பட்ட ஆனந்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 4வதாக இவள் எப்படிப்பட்டவள் என்று சொல்லி 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆதியாகமம் 25:22 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவள் கற்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது இவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போகிறாள். இந்த பெண் சாதாரணமான ஒரு பெண் மாத்திரமல்ல, அவள் ஜெபிக்கிறவள். அவளுக்குள்ளாக அந்த குணம் இருக்கிறது. ஒரு பிரச்சனை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளுகின்றன வயிற்றில் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது என்ன செய்கிறாள்? இது எப்படியா இருக்கும் என்று சொல்லி, அன்னைக்கு ஸ்கேனாக இருந்துச்சு, டாக்டராக இருந்தாங்க, இல்லை தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், கர்த்தருடைய வாயாக இருந்த அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். இடத்துல ஓடி போகிறாள். கர்த்தரிடத்தில் போய் கேட்கிறாள். கர்த்தரிடத்தில் போய் என்ன நடக்கிறது என்னுடைய வாழ்க்கையில், அவருடைய சித்தம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய சமூகத்தை தேடி ஜெபிக்கிறவள். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா உடனே பயந்துடுறாங்க. பயப்படாதீங்க. ஒரு குழப்பம் வருது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் காரியங்களை செய்வது எப்படி அப்படின்னு ஒன்று பல பிரச்சனைகள் வருகிறது. வந்த உடனே போராடி யுத்தம் பண்ணி அநேகர் தோற்று போகிறார்கள். ஜெயம் எடுக்கிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துடவே கூடாது. எப்படி ஜெயம் நமக்கு கிடைக்கும்? இந்த பெண் சாதாரணமான ஒரு பெண் அல்லையா, ஜெபிக்கிறவள், கர்த்தரிடத்தில் ஓடுகிறார். வயிற்றில் பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதும் பொழுது தேவ சமூகத்துக்கு ஓடி செல்கிறார். பலரை என்ன சொல்கிறாங்க, என் கணவன் என்ன கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சில கணவன்மார்கள் கவனிக்காமலே வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. மனைவி என்ன செய்கிறாள்? மனைவிக்கு சரீர நலனில் அக்கறை கொள்ளவன் யார்? கணவன் தான் பொறுப்பு. ஆம் பிரியமானவர்கள், இன்றைக்கு காலையில் ஒரு தாயினிடத்தில் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த தாய் சொல்லும்போது, என்னை என் மகன் எவ்வளவாய் கவனித்துக் கொள்ளுகிறான், இவ்வளவு மிகுந்த ஆசீர்வாதம் பாருங்கள். எங்களை அவன் குழந்தை மாத்திரமல்ல, எங்களை மிகவும் நேசித்து எங்களிடத்தை விசாரித்து விசாரித்து எங்களை ஒவ்வொரு நிமிடமும் எங்களை கவனித்து கொண்டே இருக்கிறான். அந்த பெற்றோருடைய மனது எவ்வளோ மகிழ்ச்சி அடையும். யோசித்து பாருங்கள். இந்த பெண் ஜெபிக்கிறவள். பல பிரச்சனைகள் வந்தவுடனே பெண்கள் ஜெபிப்பதில்லை, பயந்து போகிறார்கள். ஆம் பிரியமானவர்களை, நீங்கள் குடும்பத்தை நடத்துகிறவர்கள், பெண்மணிகள், நீங்கள் குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டியவர்கள். பிரச்சனைகளுக்கு ஊடாகவும் பயங்கர போராட்டங்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் ஜெபத்தோடு கூட நீங்கள் முன்னேறி செல்கிறவர்களாய் மாறும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெபெக்காள் அப்படி ஜெபிக்கிறவளாக இருந்ததினால் என்ன நடந்தது பாருங்கள். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கோத்திரங்கள் உருவாகின, சந்ததிகள் பிறந்தன.
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒன்றும் குறைவில்லாமல் இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 24:18 இன்னொரு காரியத்தை அவள் செய்கிறாள். என்ன செய்கிறாள் பாருங்க. தன்னுடைய இனத்தாரை மாத்திரம் அவள் கனம் பண்ணுகிறதல்ல, அவள் எல்லாரையும் கனம் பண்ணுகிறவளாக இருக்கிறாள். 24:18 வாசிக்கிறேன், கவனிங்க. கொடுத்த பின்பு அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களை கனம் பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய பெண்ணாக இருந்திருக்கிறாள். பிரியமானவர்களே, தன்னுடைய எஜமானை கனம் பண்ணுகிறவள். அது மாத்திரமல்ல, தியாகமாக எல்லாவற்றையும் கொடுப்பவள். ஒரு ஒட்டகம் குறைந்தபட்சம் 7 குடம் தண்ணியிலேருந்து 15 குடம் தண்ணி வரை குடிக்குமா? எத்தனை ஒட்டகங்கள் வந்துச்சுன்னு தெரியலை. அப்போ எவ்வளவு கடின உழைப்பாளி, எவ்வளவு கவனமாக செய்திருக்கக்கூடும். பிரியமானவர்களே, மற்றவர்களையும் கனம் பண்ண. எல்லா வேலையும் தான் செஞ்சுட்டேனே, எல்லாருக்கும் தான் வச்சுட்டேனே, அவங்க சாப்பிட்டாங்களா, பரிமாறி முடித்த உடனே முடிஞ்சிச்சு அப்படி இல்லை, நீங்கள் இதை சாப்பிடலையே அப்படின்னு சொல்லி ஆசையாய் வந்த விருந்தினர்களை உபசரிக்கின்ற ஒரு பெரிய பெண்மணியாய், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவளாய் ரெபேக்காள் இருந்திருக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். ஆமாம், அப்பா வீட்டிலேருந்து தன்னுடைய சொந்தத்திலேருந்து வந்தாங்கன்னா ஒரு கவனிப்பு, தன்னுடைய கணவன் சொந்தத்திலேருந்து வந்தாங்கன்னா ஒரு கவனிப்பு. அப்படி அல்ல, எல்லாரையும் நேசிக்கிறவள், எல்லாரையும் கனம் பண்ணுகிறவள், எல்லாரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உபசரிக்கிறவளாக இருந்திருக்கிறாள். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அடுத்ததாக 6வதாக 25ஆம் வசனம் 24-25 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்று சொல்கிறார். பெண் பார்க்க வந்தவர்கள் உங்கள் வீட்டில் தங்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அனுமதி கேட்டாளா கேட்கலையே தெரியல. எவ்வளவு அதிகமாக சொல்கிற பாருங்க. தங்கிக்கலான்னு சொல்கிறது மாத்திரம் இல்லாமல், எங்களிடத்தில் வைக்கோல் இருக்குது, எல்லா தீவனமும் இருக்குது, அதனால் தாராளமாக வாங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு ராத்திரி தங்குவதற்கு இடம் இருக்குன்னு சொல்லி எல்லாவற்றையும் மனரம்யமாய் வாழ அறிந்தவள். மனரம்யமாய், மிகுந்த மகிழ்ச்சியாய் மனரம்யமாய் வாழ்கிறவள். தனக்கு மாத்திரம் இல்லாமல் எல்லாருக்கும் அதை கொடுத்து மகிழ்ச்சியோடு கூட வாழ்கிறவளாய் ரெபேக்காள் இருக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, அடுத்ததாக 7வதாக என்ன நடக்கிறது பாருங்கள். ஆதியாகமம் 24:25 நான் வாசிக்கிறேன், கவனமாய் கவனிங்கள். 24:25 எல்லாரையும் கவனிக்கிறவள், அந்நியரை உபசரிக்கிறவளாக இருக்கிறாள். அந்நியரை உபசரிக்கிறவளாக இருக்கிறாள். எப்படி உபசரிக்கிறாள்? மனரம்யமாய் வாழ தெரிந்தவள். தனக்கு இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு கொடுக்குறாள். அதே 24:25 அவளுடைய குணநலம் அந்நியரை உபசரிக்கிறவள். நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வந்திருக்கிறாங்களே, இவங்க எத்தனை நாள் தங்குவாங்க, எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தங்குறதுக்கு இடம் கொடுக்கலாம். அவங்க ஒட்டகத்துக்கெல்லாம் எப்படி சாப்பாடு போட முடியும்? இவ்வளோ வைக்கோல் வேஸ்ட் ஆகும், இவ்வளோ தீவனங்கள் எல்லாம் போயிருமே. யோசிக்கவே இல்லை. கர்த்தர் அருளி செய்கிறவர். இந்த விசுவாசத்தின் பாதை வித்தியாசமாக இருந்தது. நம்பிக்கையோடு கூட இருந்தாள். அதனால தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு தாயாக ரெபேக்காள் இருந்திருக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். 8வதாக என்ன நடக்கிறது பாருங்கள். 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 24:67 என்ன நடந்தது பாருங்கள். ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல பாருங்கள், துக்கத்தை நீக்குகிறவள். ஈசாக்கு ரெபேக்காளை அழைத்து தன் தாயுடைய சாராளுடைய கூடாரத்திற்கு கொண்டு போகும்போது அவனுக்கு இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருந்திருக்கும் பாருங்கள். துக்கத்தோடு கூட போகிறான், ஆனால் உள்ளிருந்து வெளியில் வரும்பொழுது துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். பயப்படாத, அம்மா போயிட்டாங்கன்னு நினச்சி கவலைப்படுறியா, நான் இருக்கிறேன். ஆறுதலான வார்த்தைகள். பயப்படாதீங்க, ஏன் நீங்கள் கலங்குறீங்க? உங்கள் வீட்டில் பிள்ளைகளோ கணவனோ பெற்றோரோ கலங்கும் பொழுது பயப்படாதீங்க அத்தை, பயப்படாதீங்க அப்படி சொல்லி மாமான்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துறது இல்லாமல் நிறைய பேர் வந்து வேணும் இன்னும் வேணும் அப்படி சொல்லாமல்
மனசுக்குள்ளே இருக்கிற அநேகர் உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நீங்களும் நானும் அநேகருடைய துக்கத்தை நீக்குகின்றவர்கள். ஆண்டவர் அப்படி அழைக்கிறார். அநேகருடைய துக்கத்தை போக்கச் செய்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ரெபேக்காள் அப்படி வாழ்ந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் பாருங்கள் அந்த குடும்பத்திற்கு. இறுதியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆதியாகமம் 27:9 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், வாசிக்கிறேன். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா, நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைப்பேன். அல்லேலூயா! எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. என்னுடைய மாமனாருக்கு சமைப்பதற்கு என்ன சொல்லுகிறாள்? நல்ல 2 வெள்ளாட்டு குட்டிகளை பிடிச்சிட்டு வாப்பா, நான் அவைகளை ருசியுள்ளதாய் சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். கனம் பண்ணி மற்றவங்களை அவன் உற்சாகப்படுத்துறதுல எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறான். யோசித்து பாருங்கள். நன்றாக சமைக்கிறவள், நன்றாக உபசரிக்கிறவள் ரெபேக்காள். வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட உறவுகளில் இருக்கிறோம்? ஏன் இந்த உறவு என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? ரெபேக்காள் எப்படி வாழ்ந்திருக்கிறாள் என்று சொல்லி பாருங்கள். அவருடைய சந்ததிகள் இன்றைக்கும் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். யாக்கோபை தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதித்தார், எவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் நன்மை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோமே. யோசித்து பாருங்கள். ரெபேக்காளுடைய அர்ப்பணம், கனம், அவருடைய உண்மை எல்லாவற்றிலையும் இப்படி இருக்கும் பொழுது அந்த கோடா கோடியாய் பெருகுவாயாக என்கிற அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையாக இருந்திருக்கும். யோசித்து பாருங்கள். எவ்வளவு உண்மை, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருந்திருக்கும். அப்படி என்றால் அந்த மகிழ்ச்சியோடு கூட அனுப்பி வைக்கிறார்கள். நீ சாதாரணமான ஒரு இடத்துக்கு போகலப்பா, நீ ஒரு பெரிய மகிழ்ச்சியான வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லி அவளை என்ன செய்கிறாங்க? 60ஆம் வசனம் 24:60 நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்து அவனை அனுப்புகிறாங்க. ரெபேக்காள் அப்படி வாழ்ந்தாளா? அப்படியே வாழ்ந்தாளையா? கோடா கோடியாய் பெருகினாளா? பெருகினாள். அவள் சந்ததிகள் எவ்வளவாய் பெருகி இருந்தது. பகைஞருடைய வாசல்களை எல்லாம் சுதந்திரித்து கொண்டாளா? கொண்டாள். எப்படி நடந்தது? தேவனுக்கு உண்மையாக இருந்ததினால், உடைய குணநலன்கள் எல்லாம் மிகவும் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தபடியினால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். மறைமுகமாக எதையும் செய்யவில்லை, மனதிற்குள்ளாக எதையும் அடக்கி வைத்து கொண்டு எதையும் செய்யக்கூடாது, அப்படி அல்ல. 2 மனமாய் வாழவில்லை, மிகுந்த திறந்த மனமாக கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழ்ந்தார். நீங்கள் அப்படி வாழ முடியுமா? ஆண்டவர் இந்த வேளையில் உங்களை பார்த்து கேட்கிறார். கடின உழைப்பாளிகளாக இருக்கிறீர்களா? அது மாத்திரமல்ல, கொடுப்பதிலே நீங்கள் தியாகமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? எஜமானை கனம் பண்ணுகிறீர்களா? கணவனை நேசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். அது மாத்திரமல்ல, மனரம்யமாய் வாழ கற்றுக்கொள்கிறீர்களா? மற்றவர்களை நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் அவர்களை கனம் பண்ணுகிறீர்களா? அது மாத்திரமல்ல, அந்நியர்களை உபசரிக்கிறீர்களா? நீங்கள் அநேகருடைய துக்கத்தை நீக்குகிறவர்களாய் வாழ்கிறீர்களா? இறுதியாக சிறந்ததை உங்களுடைய பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, கணவனுக்கு சமைத்து கொடுத்து மகிழ்ச்சி அடைய வைக்கிறீர்களா? நல்லதொரு குடும்பத்தை நீங்கள் உருவாக்குங்கள். நல்லதொரு குடும்பத்தை கட்டி எழுப்புங்கள். ரெபேக்காள் இன்றைக்கும் பேசப்படுகிறாள். உடைய சந்ததிகள் பலத்து பெருகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் சந்ததியையும் கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். உங்கள் எல்லைகளை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய், மற்றவர்களை கனம் பண்ணுகிறவர்களாய், தியாகத்தோடு கர்த்தருக்கென்று வாழ்கிறவர்களாய், அந்நியரை உபசரிக்கிறவர்களாய், அது மாத்திரமல்ல அநேகருடைய துக்கத்தில் பங்கெடுத்து அவர்களுடைய துக்கத்தை நீக்குகிறவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது, கடின உழைப்பாளிகளாய் நீங்கள் நிற்கும் பொழுது, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். உங்கள் சந்ததிகள் மிகவும் பலத்திற்கும், உங்கள் சந்ததிகள் மாத்திரமல்ல, உங்களுக்கு எதிராக இருக்கிற பகைஞர்களையும் நீங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கும் அளவிற்கு ஆண்டவர் உங்களை பெருகச் செய்வாராக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொன்னது வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தங்களை சீர்படுத்திக் கொள்ளவும் சரிப்படுத்திக் கொள்ளவும் ஒரு நல்ல தருணம் ஐயா. ரெபெக்காளின் குணநலங்களை நாங்கள் பார்த்து கொண்டே இருந்தோம். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு தாரும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படி கனம் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உடைய தனிப்பட்ட வாழ்க்கை அநேகரை ஆசீர்வதிக்கிற வாழ்க்கையை மாறட்டும். அநேகருடைய துக்கங்களை நீக்குகிறதாய் மாறட்டும். தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய குடும்பத்திற்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஆண்டவரே பலனையும் சுகத்தையும் கொடுக்கிற ஒரு பெண்மணிகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் தாமே பலப்படுத்தும். துக்கத்தோடு கவலையோடு போராட்டங்களோடு ஆண்டவர் வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலே நம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் இருக்கட்டுமா என்று சொல்லி செபிக்கிறேன். நீர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. நன்மைகள் நிறைவாய் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறேன். எல்லாவற்றும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.